நம சிவாய. திருக்கடவுர் சிவபெருமான அமிர்தகடேஸ்வரர் அப்படியே வெளிப்படுவாராம் அந்த தீபத்தில். அவரை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பதிகம் போதுங்க. அந்த ஒரு பதிகத்தை பாடி தீபம் ஏற்றினா போதுங்க. இல்லை திருப்புகழ் பாடி ஏற்றலாம். தீபமங்கல ஜோதி நம்மன்னு பாடி ஏற்றலாம் ஒரு தீபம். நம்ம சாப்பிட்ற உணவே நமக்கு மருந்தாக இருந்து எந்த நோய் வராத காப்பாற்றணும்னா அன்னம்பாலிக்கும் தில்லை சித்தம் மூலம் கண்டிப்பாக பாடணும். அந்த பதிகம் பாடி உணவு இருந்தணும். இப்போ நான் அவர் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டில் ஆணோ பெண்ணோ ஒரு தீபம் போடுங்க. காலையில் கோசலம் தெளிச்சு அதுக்கப்புறம் உணவு அருந்தும்போது நீர் வளாவி ஒரு பதிகம் பாடி அன்னம்பாலிக்கும் பாடி சாப்பிடுங்க. உங்களுக்கு உணவுக்கு பஞ்சமே வராது. பஞ்சமில்லாத உணவு வேணும்னா இந்த பதிகத்தை பாடுங்க. ஏதாவது வேணுமா கொஞ்சம் இன்னைக்கு பையனை ஃபீஸ் கட்டணும், பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை பாடுங்க. இடரினும் தளரினும் பாடுங்க. வாசி தீரவே காசு நல்குவீர் பாடுங்க. தேவையான பணம் வீட்டுக்கு வரும். நோய் வராது, சத்தியமாக வராது, நோய் வராது. அப்படியே நோய் வந்ததுன்னா சாமி என்ன பண்ணுவார்? எட்டி உதைப்பார். காலனே காலால் காய்ந்தான். நோய் எப்படிப்பட்ட நோய்? காலனும் நோயும் ஒன்று. எட்டி உதைப்பார். அடியவர்களுக்காக பண்ணுவார் சாமி. அது மாதிரி பண்ணுங்க. ஒரு புடி கொடுத்து சாப்பிடுங்க. ஒரு புடி உண்ணும்போது ஒரு கைப்பிடி. தெரியும், திருமூல சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனாலும் தெரியாது. ஒரு பிடி, யாருக்காவது ஒரு பிடி. சரிங்க, எல்லாரும் செய்யலையே, நீங்க மட்டும்தானே சொல்றீங்க. அந்த அம்மா கை தூக்குறாங்க. ஆமா, விஜயலட்சுமி அம்மா செய்யல. இனிமேல் பட்டு ஒரு கைப்பிடி ஏதாவது காக்கைக்கு வைங்க. வீட்டில் நாய் வந்தால் வைங்க. ஒரு அடியார் வந்தால் கொடுத்து சாப்பிடுங்க. கதவை மூடி சாப்பிடாதீங்க. நம்ம செய்கிற ஒழுக்கக்கேடு இதுதான். அவன் வந்த உடனே நம்ம வீட்டில் ஒன்றும் அவ்வளோ வசதி இருக்காது. உடனே அவன் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தோணும். உடனே சிவபெருமான் நினச்சி வாங்க உள்ள வந்தாங்க ஒரு புடி சாப்பிடுங்கன்னு கையில் கொடுத்து பாருங்கள். உங்களை அமரருக்கு சமமாக சாமி வைப்பார். அமரருக்கு சமமாக. அமரர்னா யார்? மரணம் இல்லாதவங்க. மரணம் இல்லாதவங்க யார்? கைலாய பதவியில் இருக்கிறவங்க. கைலாய பதவியில் இருக்கிறவங்க தான் மரணம் கிடையாது. இல்லைன்னா நமக்கு பிறப்பு இறப்பு பிறப்பு வந்து 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 போகும். திருவானைக்காவில் ஒரு சிலந்தி. நம்ம மனுஷன் மட்டும் சாமியை கும்பிடல, எறும்பு கும்பிட்டுக்குது. எறும்பு கும்பிட்ட இடம் எந்த ஊர்? திருவெரும்பூர். திருவெரும்பூர். நண்டு கும்பிட்டுக்குது. நண்டு எந்த ஊர்? கற்கடையூர். கடம்னா நண்டு, கற்கடையூர். மயில் கும்பிட்டுக்குது. ஆடு கும்பிட்டுக்குது. மயில் ஆடு, மயிலாடுதுறை. நம்ம மட்டும் ஏதோ பெருசாக ஆறறிவு பெற்ற மனுஷன் மட்டும் சாமியை கும்பிட்டோன்னு நினைக்காதீங்க. திருவானைக்காவில் சிலந்தி சாமியை வணங்கியிருக்குது. சிலந்தி சாமிக்கு உழவார பணி பண்ணியிருக்குது. சிலந்தி சாமிக்கு உழவார பண்ணிக்குது. நம்ம உழவு பேரில் எத்தனை பேர் இந்த ஒத்தாண்டேஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு தூசி திரும்பத்துக்கு வெளியே போட்டோன்னு நீங்களே நினச்சிங்க. சிலந்தி திருக்கடையூரில் உழவார பணி பண்ணுது. அது என்ன தெரியும்னு நினைப்போம். அது வருது சாமிக்கு. மரத்துக்கு கீழே உட்காந்துரு. எல்லா இடத்துலையும் மரத்துக்கு கீழே தான் உட்காந்துருப்பார் சாமி. அந்த மரத்தில் இருக்கிற சருகெல்லாம் சாமி மேலே உழுது. சாமி மேலே உழுதுன்ட்டு அது வாயிலிருந்து சொருக்கிற ஒரு எச்சிலால், அந்த பசையால் சாமிக்கு மேலே சிலந்தி வலை கட்டுது. அந்த தீர்த்தத்துக்கு பேர் சந்திர தீர்த்தம்னு பேர். சந்திர தீர்த்தம். சந்திரன் அந்த தீர்த்தத்தை உருவாக்கி வழிபட்டு தன்னுடைய தோஷத்தை போக்கிக்கிட்ட இடம். அங்கே ஒரு வெள்ளை யானை வருது. அந்த வெள்ளை யானை சாமியை தினந்தோறும் வணங்குது. அந்த யானை என்ன பண்ணுது? தும்பிக்கையில் தீர்த்தம் கொண்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த சிலந்தி வலையை பார்த்து இது மாதிரி மேலே யார் அசுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்கன்ட்டு அந்த வலையை பிச்சு போட்டுட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போயிடும். அபிஷேகம் பண்ணிட்டு தினம் நடக்குது. மாலை நேரத்தில் இந்த சிலந்தி வரும்.
இந்த வலையை யார் அறுத்து போட்டதுன்னு சொல்லி திருப்பி வலையை பின்னி வைக்க. இப்படியும் செலந்தியும் வழிபாடும் யானை வழிபாடும் தினந்தோறும் நடக்குது. மனுஷனா பிறந்தவனை பத்தி சொல்லல. இந்த திருவானைக்கா சாமிய செலந்தியும் யானையும் வணங்குறதா சொல்லாத, மனுஷன் வணங்குறதா சொல்லல. அப்ப மனுஷனெல்லாம் மிருகமா இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எல்லா மதத்திலையும் ஒரு நாள் வச்சுருக்காங்க. அன்னைக்கு போனீங்கன்னா அந்த சமுதாயங்கள் இருக்கிற இடத்துல ஒரு போல்ட் நட்டு கூட வாங்க முடியாது. வேணால் புதுப்பேட்டை போய் பாருங்கள். அப்படி யாராவது ஒருத்தர் கடத்தினாலும் நேரங்க வருவாங்க. என்ன இன்னைக்கு கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 2 மணி நேரம் பொறுத்து தோற்றுக்கும். இன்னொரு சமுதாயம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஆனால் நம்ம போகிறோமா? ஏன் தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும் வித்துவான். நமக்கு வந்து யாருமே குருவே கிடையாது. டைரக்ட் நம்ம தான். தப்பு இல்லை. நம்ம மதத்தில் பெருமையாக சொல்கிறேன், நம்ம மதத்தில் நம்ம வீட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு ஒரு கந்த புராணம் பாடுன்னா பாடிடும், சிவபுராணம் பாடுன்னா பாடிடும், கந்த சஷ்டி கவசம் சொல்லுன்னா சொல்லும், ஒரு திருப்புகழ் பாடுன்னா பாடும். நம்ம வீட்டில் மட்டும்தான். அவங்க வீட்டில் அது கிடையாது. இப்போ தெரிஞ்சுங்க இந்துவனுடைய பெருமையை. எந்த மதத்தில் நம்ம பெருமையோடு வாழ்கிறோன்றதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுங்க. அங்கே கேட்டால் தெரியாது, ஆனால் இருக்கும். நம்மக்கிட்ட இது இருக்காது. ஒருத்தரை கூப்பிடுவேன், வெளியே போகணுன்னு பேசிடுவோம். இது மாதிரி ஐடியா தான். பூஜைக்கு போகணும் வாங்க, இன்னைக்கு வந்து தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா ராஜாண்ணாமணி மதத்தில் பேசுகிறாரு, நம்ம போகணும் வாங்கன்னு சொல்லி டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். பண்ணுனா 10 மணி போக வேண்டியது 10:30 மணிக்கு வருவார். கோபமாக இருக்கும். கேட்பேன், என்னங்க எவ்வளோ லேட்டாக வரீங்க? ஐயா பூஜை கீஜை எல்லாம் பண்ணி ஏற கட்டிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகி போச்சும்பாங்க. என்னது முதல்ல சொன்னது புரிஞ்சிச்சு, 2வது சொன்னது புரியல. பூஜை கீஜை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு வர்றதுக்கு நேரம் ஆகி போச்சு. நான் கேட்பேன், பூஜை பண்ணிங்க, அது கீஜை என்ன பண்ணீங்கன்னு தெரியல, அதை விட்டுடுங்க. ஆனால் அது எல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு வந்தீங்களே, ஏன் சாமியை கூட கூட்டிகிட்டு வர வேண்டியதுன்னு கேட்பேன். ஒரு பூஜை பண்ணால் என்ன பண்ணணும்? சாமியை கூட்டிகிட்டு வரணும். அது மாதிரி அண்ணாமலைபுரம் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன், பிரேக் பிடிக்காத வண்டியெல்லாம் ஓடும், என்ன கொஞ்சம் கூட்டிட்டு வா, என் கூட வான்னு கூப்பிடணும். ஏன்னா சாமிக்கு இன்னொரு பேர் இருக்குது, வழித்துணைநாதர்னு பேர் இருக்குது, திருராமம். கூப்பிட்டா வருவார் அவர். நம்ம கூப்பிடுறது கிடையாது. நமக்கு தெரியும் 2000 ரூபா பாசு பாக்கெட்டில் இருக்குது. இந்த பஸ்ஸு பிரேக் எனக்கு அந்த அடுத்த பஸ்ஸு சலோ அவரை கூப்பிடணும். பஸ் பாஸ் வச்சுக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இப்போ பஸ்ஸு பாஸே கிடையாது. ஓடி ஓடி உழைக்கணுன்ற மாதிரி ஏறி ஏறி இறங்கணும். ஒரு அம்மா எம்எம்டிலேருந்து ஏறி பச்சைபாஸ் காலேஜில் இறங்கி ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கேருந்து ஏறி எம்எம்டியில் வந்து இறங்குறாங்க. ஏன்னா இலவச பஸ்ஸு. இதனால என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்குல்ல? என்ன பிரயோஜனம்? அவன் வீட்டுக்காரருக்கு நிம்மதி. அந்த நேரத்துலயாவது அந்த மனுஷன் நிம்மதியாக இருந்திருப்பான்ல. நம்ம வீட்டில் எந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்டாலும் ஒரு பதிகம் கண்டிப்பாக பாடும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீட்டில் இருக்கா காயத்ரி, நம்ம வீட்டில் இருக்கா அந்த குழந்தை. எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் நல்ல நிலைமையில் இருக்குது, தெரிஞ்சுங்க. நம்மளும் நல்ல நிலைமையில் இருக்கோம், நம்மளுடைய சந்ததிகளும் நல்ல நிலைமையில். ஆனால் அதை அப்படியே விட்டுடாதீங்க. இன்னும் கொஞ்சம் தூண்டுகோலாக இருக்குன்ற எரியிற விளக்க நீங்கள் தூண்டி விட்டாதான் அது பிரகாசமாக எரியும். அது பிரகாசமாக எரிய வைக்கிற வேலையை நமக்கு இறைவன் கொடுத்துருக்கார். அந்த வேலையை தான் இப்போ நம்ம இங்கே செஞ்சுட்ருக்கோம். திருமலிசை அடியார்கள் ஆதரவோட இந்த ஆலயத்தில் 63 மாதமாக தொடர்ந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். நம்ம வேலை தூண்டுதல், தூண்டி விடணும். நீ மட்டும் வராத, குழந்தைய கூட்டிகிட்டு வா, குழந்தைக்கு திருநீர் வச்சு விடு, அது பின்னாடி போய் அழிச்சாலும் பரவாயில்ல. பண்ணால் ஒரு கர்மா கழிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் போட்டோம். இப்போ அவள் அழிக்கும் போது 2வது கர்மா அழிஞ்சிடும். ஏன்னா என் கையில் ஒரு தடவை பூசிக்கிட்டா, அவள் கையில் ஒரு தடவை பூசிக்கிட்டா, 2 தடவை. நம்ம சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லணும். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் நமக்கு வழியில் தான் வருவாங்க. அவங்கள தூண்டி விட வேண்டிய வேலையை சாமி நமக்கு கொடுத்துருக்கார். அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம சின்னங்களை அணியறதுக்கு எந்த வித வெக்கமும் படக்கூடாது. எந்த விதமான வெக்கமும் படாதீங்க. அந்த அடையாளத்தை போட்டுட்டு வாங்க. அந்த அடையாளத்தை போட்டுட்டு வாங்க. வாரியார் சாமிகள் ஒரு முறை இதில் உட்காந்து புகை வண்டியில் போயிட்டுருக்காரு, ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. நல்லா திருநீர் அப்படி பூசுவார். வாரியார் சாமியுடைய நெத்தி அவ்வளோ பெரிய நெத்தி, அப்படி பூசியிருப்பார் பல பல பலன்னு. எதிரில் உட்காந்துருக்கவர் ஒரு யார் மாதிரி சொல்ல, யாரையோ ஒரு பேர் சொல்லணுமே, நம்ம சிவா மாதிரி வச்சுங்களேன். சிவா மாதிரி ஒருத்தர், என்ன சாமி மேலே எல்லாம் சுண்ணாம்பு அடித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டான். கேட்டது யார்கிட்ட? வாரியார் சாமிகிட்ட. நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம கோவம் வந்திருக்கோம். அவர் பார்த்து அப்படி சிரித்தார். இறைவன் வாழ்கிற இல்லத்துக்கு வெள்ளை அடிப்பாங்கப்பா, குட்டி சோகத்துக்கு வெள்ளை அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டார். வாரியார் சாமிகளுடைய பதிலெல்லாம் ரொம்ப ஏற்படும். வாரியாருடைய கேள்வி பதிலை படிங்க. இந்த சரவணப்பவன் ஹோட்டலில் போனீங்கன்னா ஒரு புத்தகங்கள்லாம் விற்கிறாங்க. வானதி பதிப்பகத்தில் போனால் ஒரு புத்தகம் இருக்குது. பொன்மொழிகள், அத்தனையும் பொன்மொழிகள். ஒரு சொற்பொழிவில் அவர் கேட்குறாரு, எதிரில் உட்காந்துக்கிற குழந்தைய பார்த்து கேட்குறாரு, முருகனுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்டார். கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டு பதில் சொன்னால் ஒரு புத்தகம் பரிசு கொடுப்பார். அப்படி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அவருடைய தூண்டுதல் தான். அவர் சொற்பொழிவெல்லாம் கேட்டதுனால தான் இன்றைக்கி பேசுகிற வாய்ப்பை இறைவன் கொடுத்தார். தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா, திருத்தணி சுவாமிநாதன் ஐயா, நம்ம சோசோமி சொற்பொழிவு கேட்டிங்கன்னா கண்ணில் கண்ணீர் வரும். ஒரு சலீம்னு ஒரு பாய் ஒருத்தர் பேசுகிறார், வள்ளலார், அற்புதமாக திருவாசகம் பற்றி பேசுகிறார். எல்லாத்தையும் இழுக்கிறது நம்ம மதத்தினுடைய வேலை. அப்போ வாரியார் சாமி சொற்பொழிவு நிறைய கேட்டிருக்கோம். போயிடும் தேடிட்டு. இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே விருந்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவாங்க. இன்றைக்கி தருமபுரம் சுவாமிநாதன் சொற்பொழிவு போகலாம், குப்பையூர் மடத்துக்கு போகலாமா, 11 நாள் சொற்பொழிவு நடக்குது, போகலாம். தேடி போவோம். ஒரு ஐயா, உதயகுமார் ஐயா, விநாயக ஐயா, யாருமே இல்லை, 2 பேர் தான் இருக்கோம். நல்லா அனுபவிச்சோம். அனுபவிக்கிற நேரத்தில் நல்லா சாமி அனுபவிக்க வச்சார். செவி குளிர கேட்போம். அவருடைய மணிமண்டபம் சேக்கலார் ஆலயம் பக்கத்தில் இருக்க குன்றத்தூரில் போய் பாருங்கள். சுவாமிநாத ஐயாவுடைய மணிமண்டபம். அந்த திருமுறைகள், அந்த பதிகத்தை கேட்டு அதை படிக்கணும் ஆசை வந்ததே அவருடைய பாடலை கேட்டு தான். எங்கேயோ கேட்கும், அப்படியே இழுக்கும். அப்போது வாரியார் சாமி கூட்டத்தில் பார்த்து முருகப்பெருமானுடைய தந்தை யாருன்னு கேட்டான். அந்த குழந்தை நல்ல குடும்பத்து குழந்தை, நிறைய டிவி சீரியலு இந்த சினிமா படத்தெல்லாம் கூப்பிட்டு போவாங்க பொழுது பார்த்துக்குது. நிறைய கந்தன் கருணை, திருவிளையாடல், அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கும் பொழுது இந்த படத்தெல்லாம் யார் நடிச்சிருக்காங்க? முருகனுடைய தந்தையா? சிவாஜி. அது தப்புன்னு சொல்லுது. சிவாஜி, முருகப்பெருமானுடைய தந்தை சிவாஜின்னொன்னா புனித அம்மா, மணிமேல் அம்மா மாதிரி எல்லாரும் சிரித்தாங்க. வாரியார் சாமி கேட்டார், அந்த குழந்தை சொன்னதில் என்ன தப்பு? அந்த குழந்தை சொன்னதில் என்ன தப்புன்னு கேட்டேன். என்ன இப்போ வடநாட்டிலலாம் எப்படி பேசுவாங்க? அமித்ஜி, மோடிஜி, கௌதம்ஜி சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி சிவாஜின்னு சொன்னால் நீங்கள் ஏன் சிவாஜிக்கு போகிறீங்க? கணேசனுக்கு ஏன் போகிறீங்க? சிவாஜி தானே சொன்னா. அந்த மாதிரி சொற்பொழிவிலேயே கலகலப்பு பண்ணுறவர் வாரியார் சாமி. ஒரு அம்மா உட்கார்ந்தாங்க, லட்சணமான முகம், பார்த்தாலே கையெடுத்து கும்பிட தோணும், பார்க்கவும் தோணும், கையெடுத்து கும்பிடவும் தோணும். அந்த அம்மா வாரியார் சாமி கிட்ட ஆசீர்வாதம் வந்தாங்க. வாரியார் சாமி அப்படி முகத்தை ஏறிட்டு பார்த்தாரு. என்ன முகத்தில் லட்சணமே இல்லையான்ட்டார். பக்கத்தில் நிற்கிற கந்தசாமி கோயிலில் வசந்த மண்டபத்தில்
முகத்தில் ஐஸ்வர்யமே இல்லையே, லட்சணமே இல்லைன்னு அந்த அம்மா ஆடி போயிட்டா. இந்த ஐஸ்வர்யம்னு விபூதி அள்ளி கொடுத்தாரு. அதுக்கடுத்து அவங்க பூசி அவ்வளோ பொலிவாக இருந்தாங்க. அந்த அம்மா தான் பிற்காலத்தில் ஒரு சில வருஷங்கள் பொறுத்து அந்த வசன மண்டபத்தை இடித்து கண்ணாடி மண்டபமாக கட்டும்போது முழு உபயதாரம் பண்ணி வச்சாங்க. அந்த வாரியாசாமிகிட்ட வாங்கி பூசின விபூதி அவங்கள ஒரு திருப்பணி பண்ண வச்சிருந்தோம். பின்னிட்டுங்க நம்ம சம்பிரதாயங்கள் என்னவோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ரத சப்தமின்னு ஒன்று வந்தது 4 நாள் முன்னாடி. என்ன பண்ணுங்க எல்லாரும்? அன்னைக்கு எருக்கு இலை தலைமையில் வச்சு குளிக்கணும். 7 இலையை வச்சு ஆண்கள் விபூதி மேலே வச்சுக்கணும். பெண்கள் குங்குமம் வைக்க வாய்ப்பு இருக்கிறவங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கணும். வாட்ஸ்அப்லலாம் போட்டு விட்ட குரூப்பில் யார் பார்த்தீங்களோ தெரியாது. ஃபோன் பண்ணியும் சொன்னேன். அதில் ஒரு வீட்டில் கேட்டேன், அம்மா நீங்கள்லாம் நான் சொன்ன மாதிரி பண்ணிங்களான்னு. இல்லை, என் புள்ள அவங்க பிள்ளைங்க 2 பேருக்கும் பண்ணாங்க, ஆனால் நான் பண்ணலை. நாங்கள் ஒரு அம்மா இங்கே தான் உட்காந்துருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. சொன்னீங்க, ஆனால் என் பையன் அவங்க பையனுக்கு மட்டும் பண்ணான், 2 பேருக்கும் நாங்கள் பண்ணல. வீட்டு பக்கத்தில் வெள்ளருக்கு இருக்குது. அட்ரஸும் சொன்னாங்க. வீட்டிலேருந்து வெளியே போகும்போது இடது கை பக்கம் ஒரு பெரிய வெள்ளருக்கு மரம் இருக்குது. அந்த செடியை பிடிச்சி அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு மயிலாப்பூர் ஆலயத்துக்கு சாமி தரிசனத்துக்காக போகிறோம். எல்லா பூக்கடையிலையும் கட்டுக்கட்டாக இயற்கையில் வச்சுருக்காங்க. கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போகிறாங்க. ஏன் புண்ணியம் ஒரே இடத்துல சேர்ந்து தெரியுதா? நம்மளாம் செய்ய தவறிட்டோம், அந்த புண்ணியத்தை பெற தவறிட்டோம். அதனால தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த 1 வருஷம் பாவம் போயிடும், செஞ்ச பாவமெல்லாம் போயிடும். பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கார். அம்பு படுக்கையில் படுத்திருக்கார். விரும்புகிற நேரத்தில் உயிரை விடுற வரத்தை பெற்ற பீஷ்மர். அவர் எப்போ விரும்புகிறாரோ அப்போ உயிரை விட்டுடலாம். அந்த மாதிரி வரம் பெற்ற பீஷ்மர் 58 நாளாக படுக்கையில் இருக்கார். அம்பு படுக்கையில் தொலைச்சி எடுத்துட்டு அர்ஜுனன். உயிர் போக மாட்டேங்குது. அப்போ அங்கே வியாசர் வர்றார். வியாசர் பகவான் நமக்கு இதிகாசங்களை கொடுத்தவர் அவர் தான் வியாசர். இந்த இதிகாசங்களை எல்லாம் விநாயக பெருமான் சொல்ல வியாசர் எழுதினார். அவருடைய தந்தத்தை உடைச்சு கொடுத்தார். வியாசர் எழுதினார் வியாசர் புராணம். வியாசர் இல்லைன்னா இந்து வரலாறே இல்லை. அந்த வியாசர் வரும்போது கேட்கிறார், பீஷ்மர் கேட்கிறார், எல்லா வரமும் என்கிட்ட இருக்குது, இருந்தும் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என் உயிர் போக மாட்டேன், என்ன காரணம்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீ எல்லாம் பண்ணியிருக்க, தர்மம்லாம் பண்ணியிருக்க, எல்லாம் பண்ணியிருக்க, ஆனால் எந்த இடத்துல அநியாயம் நடந்ததோ அந்த இடத்துல நீ இருந்து அதை தட்டி கேட்காத காரணத்தால உயிர் போக மாட்டேங்குது. எங்க அநியாயம் நடக்குதோ, யார் தவறா பேசுறாங்களோ அந்த இடத்துல சக்தி நாயனர் நாக்க அறுத்து போட்டாரு. இவர் அந்த இடத்துல பணிவா உட்கார்ந்துருந்தார். அப்ப சொல்றாரு, தாசர் சொல்றாரு, நீ அன்னைக்கு சபையில உட்கார்ந்துருந்த, அந்த பாஞ்சாலியுடைய துகில் உறிஞ்சாங்க, உன்னுடைய தோல் வலிமை உனக்கே தெரியும், நீ அதை தப்புன்னு சொல்லி உன்னுடைய வாழை உரிவு இருந்தன்னா அன்னைக்கு அந்த அநீதி நடக்காத இருந்திருக்கும். ஆனா அங்க இருந்தும் நீ அதை தடுக்காத காரணத்தினால உன்னுடைய உயிர் போக மாட்டேங்குது. இப்ப பீஷ்மர் கேட்கிறார், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க, அறிவுரை சொல்லுங்க. ஒரு வரும்போதே இயற்கையில கொண்டு வந்துட்டார். வியாசர் கை நிறைய இயற்கையில கொண்டு வந்திருக்கார். அப்ப சொல்றார், இந்த இயற்கையிலையால நான் உன்னை அலங்காரம் பண்றேன், இங்க இருக்கிற எந்த சக்தியாலும் உயிர் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த உலகத்தையே அழிக்கிற ஒரு சக்தி, எரி சக்தியால உன்னை அழிக்க முடியும். அதனால நீ சூரிய பகவானை வேண்டிக்கும், நான் உன்னை அலங்காரம் பண்றேன்னு அந்த பீஷ்மர் மேல அந்த இயற்கையிலையால அலங்காரம் பண்றேன். அப்ப பீஷ்மர் சூரிய பகவானை வேண்டாரு, என்னுடைய உடம்பை சுத்தி எரிச்சிருப்பா அப்படின்னு. அந்த இயற்கையிலைய வச்சு அந்த நேரத்தில் அந்த மந்திரத்தை சொல்லும் போது தவறு நடக்கிற இடத்துல
தட்டி கேட்காத இருந்த பாவத்தை அழிக்கிறாரு, அவருடைய உயிர் பிரிஞ்சு போகுது. நம்ம இந்த என்ன சொன்ன ரத சப்தமி, சப்தம்னா 7வது நாள் சூரிய பகவான் 7 குதிரை பூட்டியிருப்பார். அதான் 7வது நாள் 7 குதிரைகள் பூட்டிய சூரிய பகவானை நினைச்சு நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் இன்றோடு தொலைஞ்சு போகணும் சொல்லி அந்த 7 எருக்க இலையை தலையில வச்சு 7 இடத்துல வைக்கணும். தலையில 2 கண்ணில் 2 ஷோல்டர்ல 2 காலில் வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை ஊற்றணும். ஆண்கள் விபூதி வச்சுட்டு ஊற்றணும், பெண்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஊற்றினா அந்த வருஷம் செஞ்ச பாவம் எல்லாம் அன்னையோடு தொலைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து நம்ம பாவம் செய்யலாம். ஆமாம், நம்ம வேலை அதானே, அதான் முடிஞ்சு போகுது. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் ரத சப்தமி வராத ஒப்பிட போகுது. அடியார் பெருமக்களை இந்து மதத்தில் சொல்லிக்கிற தர்மம் வேறு எங்கேயுமே இல்லை. நீ என்ன செய்யணும்னு சொல்லிருக்காரு, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. செய்யக்கூடாததை செஞ்சிட்டியா நீ இப்படி பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இதை செய்ய, இதை செய்யாத, இதை செஞ்சிட்டியா இதுக்கு பரிகாரம் இது, இதை செய். ஏன்னா முன்வினை பயனால் ஒரு சில விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அதுக்கும் சாமி உபாயம் சொல்லியிருக்காரு, இப்படி பண்ணிட்டு போ. இதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதுங்க, வேற ஒன்றுமே வேண்டாங்க. நீ உட்கார்ந்த இடத்துல சாமி கும்பிடலாம். நீ சாமிக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும், நீங்கள் சாமிக்கு வாங்கிட்டு போகிறீங்களா இல்லை உள்ளே இருக்கிற இந்த சிவாச்சாரியர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது செஞ்சே ஆகணும். உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் 30 திருமேனி தீண்டுவார்கள். அவங்களுக்கு நம்ம செய்யணும் கண்டிப்பாக. தயவு செஞ்சு சொல்கிறேன். உண்டியலில் போடுற காசை அர்ச்சகர்களுக்கும் தீட்சிதர்களுக்கும் சிவாச்சாரியர்களுக்கும் கொடுங்க. அவங்க தான் சிவனே கதின்னு இருக்காங்க. இந்த ஒழுக்கத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம வெளியே ஒரு பூக்கடை இருக்கும், அங்கே ஏதாவது ஒரு பூ வாங்கணும். அவங்க இவரை நம்பி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வழி பொழப்பு விடணும். செருப்பு விடுறீங்களா, அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவருக்கு ஒரு ரூபா 2 ரூபா 5 ரூபா கொடுக்கணும். உள்ளே வந்தீங்களா, சாமியை நம்பி இருக்கார், அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். சாப்பிட்றோமா, யாருக்காவது ஒரு புடி கொடுக்கணும். சாப்பிடும்போது ஒரு பதிகம் பாடணும். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு விளக்கு ஏற்றணும். இரவு தூங்கும்போது சிவபெருமானை எண்ணி இன்றைய பொழுத நலமாக பண்ணி முடிச்சுட்டப்பா உனக்கு ஒரு நன்றி. நம்ம உயிரோடு இருக்க, உயிரோடு தானே இருக்கோம், சொல்லலாம் இல்லையா? போ சொல்லலாம்ல, நன்றி சொல்லலாம்ல. எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். தூங்கும்போது ஒரு நன்றி சொல்லணும். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொல்லணும்? இன்னும் நான் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்லணும். நைட்டு சொல்லணும், நான் உயிரோடு தான் இருக்கிறேன் இறைவா, இன்னைக்கு எல்லா பணியும் முடிச்சு கொடுத்தேன் நன்றின்னு சொல்லிட்டு காலையில் இருந்துச்சு இன்னும் நான் உயிரோடு தான் இருக்கேன், இன்னைக்கு வேலையை நீ முடிச்சு கொடுத்துருன்னா ஏவலாளாக சாமி பண்ணுவான். அப்பர் தேவாரம் சொல்லுது, காவலாளன் கலந்தருள் செய்யமென்ற. காவலாளன், காவலாளன்னா யாரு? செக்யூரிட்டி. நமக்கு செக்யூரிட்டி கார்டு யாரு? சிவபெருமான். வீட்டு வாட்ச்மேன் அவரு வருவாராம், காவலாளியாக வருவாராம். காவலாளன் கலந்து அருள் செய்யணும். கலந்து நம்ம செய்கிற ஒரு பணியிலையும் சிவபெருமானுடைய அருள் இருக்கும். இப்போ நான் ஒருத்தரை பார்க்க போகிறேன்னா அந்த பெருமானுடைய அருள் இல்லைன்னா வீட்டுக்கு கிட்ட போகும்போது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க போயிட்டு இருப்பாங்க, எனக்கு அன்றைக்கி 100 ரூபாய் செலவாகிடும். அவர் அருள் இருந்ததுன்னா அவங்க போகிறவங்க திருப்பி வருவாங்க, சாவியை வச்சுட்டு போயிடுவாங்க, திருப்பி வருவாங்க, ஏன் வேலை முடிஞ்சிடும். அப்போ அந்த சிவபெருமானுடைய அருளை வேண்டணும். நம்ம சிவபெருமான அருளை வேண்டி அந்த இரவு அவருக்கு நன்றி சொல்லி அதிகாலை எழுந்திரிச்சு திருப்பி ஒரு நன்றி சொல்லி இன்றைய பணிகளை சிறப்பாக நடக்க எனக்கு அருள் செய்யுங்க பண்ணி ஒரு வேலையிலையும் ஒரு தொண்டிலையும் சிவபெருமான சாட்சியாக வச்சு சிவபெருமான் கூட இருக்கணும். அப்படி யார் சாட்சியாக வச்சாரு? சுந்தரமூர்த்தி சாமிகள் பண்ணார் இல்லையா? எல்லா இடத்துலையும் கூட வச்சுப்பார். இங்கே வா, இங்கே இரு, அங்கே போ, அதை போய் பண்ணிட்டு வா, பசிக்குது போய் சோறு எடுத்துன்னு வா, கூடவே வச்சிருப்பார். கூடவே அது மாதிரி நம்ம சுந்தரமூர்த்தி சாமிக்கு மட்டும்தான் அவர் பண்ணுவாரா? சுந்தரமூர்த்தி சாமிகள் அடியார், நம்மளும் அடியார் தான். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சாமியை நம்பணும், முழுசாக நம்பணும். இவர்கிட்ட இதை கேட்டால்
இவர் தருவார். வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய், மேய்நெறி கண்டாய், விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனந்தான் கண்டாய். அவருக்கு எதுலையும் எந்த நாட்டமும் கிடையாது. அவர் அப்படியே உட்கார்ந்துருப்பார், நமக்கு கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு அவர் சந்தோஷப்பட்டு இருப்பார். அவருக்கு வேற எதுவும் தேவையில்லை. அவருக்கு மாண்ட மனத்தார் மனந்தான் கண்டாய். எல்லாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்கள தன்னோட சேர்த்துக்கிறதும் சிவபெருமான் தான். எல்லா சொந்தமும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் சேர்த்து வைக்கிறது யாரு? சிவபெருமான். மாண்ட மனத்தார் மனந்தான் கண்டாய். எங்க இருக்கிற ஒரு திருமறைக்காட்டில் இருக்கிற சிவபெருமான். மறைக்காடு உரையும் என் மணாளன் தானே. அந்த விளக்கு தான் காலையில் எல்லா இடத்தையும் சொல்றாங்க. இங்கேயும் தூண்டு விளக்கெரிய ஜோதி கண்டாய், தூண்டு விளக்கு எரிய ஜோதி கண்டாய், தொல்லமர் சூழா மணிதான் கண்டாய். அந்த விளக்கை ஏற்றி சாமியை பார்த்தனால அன்னைக்கு இருக்கிற வினைகள்லாம் முடிஞ்சு போடும். இன்னையிலிருந்து செய்யுங்க. இன்னையிலிருந்து நான் இந்த சொன்னது 5 வேலையும் நீங்கள் உருப்படியாக செய்யுங்க. அடுத்த சொற்பொழிவுக்கு அடுத்த மாதம் வரும்போது உங்கள்கிட்ட என்ன மாற்றம் நடந்ததுன்னு இங்கே வந்து சொல்லுங்கள். அதை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லலாம். அதை இது மாதிரி பண்ணாங்க, இவங்களுக்கு இந்த மாற்றங்கள் இந்த வீட்டில் இருக்குதுன்றதை நம்ம சொல்லலாம். இதுதான் தூண்டு சுடர் அணைய சோதி கண்டாய். நம்ம செய்கிறத இன்னொருத்தர் செய்ய தூண்டுறது. ஆக சைவ பெருமக்களே, அடியார் பெருமக்கள் எல்லாம் சிவபெருமான தொழுது 6 இன்பத்தால் 63 நாயன்மார் ஆனாங்க. அவருடைய திருவடிகளை நாமும் தொழுது அவங்களுடைய செயல் திறன்களை எல்லாம் வியந்து நம்ம பேசி மெய் சிலிர்த்து நம்ம அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது பத்தாது, இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க. ஆலயம் முழுக்க வரணும் அடியார்கள். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் பெருகணும். அதுக்கோசம் பஸ் அனுப்புங்கன்னு கேட்காதீங்க. நீங்க கேட்பீங்க தெரியும், அதனால தான் சொல்றேன். பஸ் எல்லாம் அனுப்ப முடியாது. அது யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்க. அடியார்கள் வரட்டும், அடியார்களுக்கு அமுது செய்யணும், அடியார்கள் எல்லாம் வரணும். இதுவும் இறை அருள் தான். அவர் அருள் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது, நிஜமா நடக்காது. ஆமாம், அவர் அருள் இல்லைன்னா எதுவும் நடக்காது. இதுவும் இறைவன் அருளால் நடக்குது. அதனால நம்ம எப்பவுமே அடியார்கள் பெருமக்கள் எப்பவுமே சிவத்தை சிந்திச்சு அந்த சிவ சின்னங்களை மனம் குளிர ஏற்று பூசணும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அதை பண்ணி திருநீர் அணியர்களுடைய தகுதியை சொல்லணும். விஞ்ஞானமாகவும் சொல்லணும், மெய்ஞானமாகவும் சொல்லணும். அவங்களுக்கு எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கிற குழந்தைங்க. நம்ம குழந்தை எப்படி இருக்கும்? நம்ம விதை ஒன்று போட்டால் வேறு செடி ஒன்று முளைக்கும். நம்ம குழந்தைங்க நம்ம சொல்கிறத கேட்கும். கண்டிப்பாக நம்ம செய்யணும். அப்படி இல்லைப்பா, இப்படி இன்னைக்கு காலையில் இந்த மெயின் ரோட்டில் ஒரு காலேஜ் இருக்குது, பனிமலர் காலேஜுக்கு ஒரு தம்பி படிக்கிறதுக்கு போகிறார். காலேஜுக்கு இவ்வளோ பெரிய நாமம், ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அந்த நெத்தி ஃபுல்லாக திருமணம். அவர் வீட்டில் எப்படி வளர்க்குறாரு பாருங்க. அவனுக்கு என்ன இருக்கு? என் சாமி என் சின்னம் நான் போடுறேன், போடா நான் போடுறது போடா. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும். ஒவ்வொருத்தரும் வந்தோன்னா கண்டிப்பாக சைவம் சிறக்கும். வேத நெறி தலைத்தோர்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அருளிய நம்ம சம்பந்த பெருமானுடைய எண்ணங்களும் ஈடேறும். நம்மளால நமக்கெல்லாம் முன்னோர்கள் சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசக பெருமான், மீதி இருக்கிற நாயன்மார்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. சம்பந்த பெருமான் எதுக்கு அவதாரம் எடுத்தார்னு சொல்றாங்க. வேத நெறி தலைத்து ஓங்க. அவர் சம்பந்தர் விட்ட பணியை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா மேத்தில் என்ன வேலை இல்லையா? இதை அரேஞ்ச் பண்றவங்களுக்கு வேலை இல்லையா? வேத நெறி தலைத்து ஓங்க. இது யூனிவர்சிட்டி மிகு சைவத்துறை, மிகு பெரிய சைவத்துறை.
கங்கை ஆறு மாதிரி இது சைவம். இந்தியாவுக்குள்ள ஒரு மொழியிலையும் இறைவனை வணங்கிட்டு இருக்காங்க பெருமானை. நம்மெல்லாம் யாரு? பூத பரம்பரை. கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமான தொண்டு செய்கிற பூத பரம்பரை. நம்ம பூத பரம்பரை பொலிய அந்த குழந்தை திருவாய் மலர்ந்து அழுதுச்சான். பார்த்தீங்களா? சேக்கலா சார் சொல்ல திருவாய் மலர்ந்து அழுதுதான். இதெல்லாம் நடக்கணும்ட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதா இல்லையா? இது நல்லா இன்னும் சிறக்க வேண்டும் என்று விரும்பி உங்களை வேண்டிக் கொண்டு இதுவரை அமைதியாக இருந்து சக்தி நாயனார் பற்றி சிந்தித்ததை கேட்டு செவி குளிர்ந்ததே இல்லையா? நான் சொல்லிடுறேன். செவி குளிர கேட்ட அடியார் பொறுப்புகள் திருவடியை சென்னில் வைத்து வணங்கி இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக இந்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற திருமலிசை அடியார் பெருமக்களை வணங்கி இந்த ஆலயத்தில் இது சிறப்போடு நடக்க வேண்டும் என்று அனுமதி தந்து நம்மளை ஆதரித்து கொண்டிருக்கின்ற ஆலய அறங்காவலர்கள், ஆலய அர்ச்சகர்கள், ஆலய ஒளிகள் அனைவரையும் திருவடியை வணங்கி இத்துடன் நிறைவு செய்கின்ற திருச்சிற்றம்பலம்.